கல்விக்குரிய கலைமகளே, கலைகள் பலபல எமக்கருளே, செல்வம் கொழிக்கும் திருமகளே, சிறப்பாய் வாழ்ந்திட எமக்கருளே, வலிமைக்குரிய மலைமகளே, வளமுற திருவருள் புரிந்திடுவோம், தலையால் வணக்கம் புரிந்திடுவோம், தயவாய் காத்திட மூவர். ஆன்மீக அன்பர்களே, எல்லாவற்றிற்கும் அதிபதியாக விளங்கக்கூடிய கல்விக்குரிய கடவுள் கலைமகளின் சொரூபமாக, மலைமகளின் அவதாரமாக, தைரியலட்சுமியின் சொரூபமாக விளங்கிய சிவா விஷ்ணு பிரம்மாவினுடைய மறு உருவம் என்று சொல்லி மனித புனிதராக ஜெகத்குருவாக இந்த மண்ணில் விளங்கிய காஞ்சி மகாபெரிய சுவாமிகளை மனதார வணங்கி காஞ்சி மகான் தொடரில் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. சங்கரா தொலைக்காட்சி எல்லையில்லாத மகிழ்ச்சி அடைந்திருக்கிறது. காரணம், இனம் கடந்து மொழி கடந்து நிறைய பேர் எங்களுக்கு கடிதம், இமெயிலில், அதை தவிர யூடியூப்பில் நிறைய பேர் இதை பார்த்து ஷேர் பண்ணுறீங்க, உங்கள் கமெண்ட்ஸை போடுறீங்க. நிறைய தொலைபேசி அழைப்புகள். பள்ளி கல்லூரியில் படிக்கக்கூடிய இளைஞர்கள் பார்க்க தொடங்கிவிட்டார்கள். நிறைய வீட்டில் வயதானவர்கள் நாம் பயணம் மேற்கொள்கின்ற போது நம்மை பார்த்து பரிவோடு இந்த அன்பை பகிர்ந்து கொள்கின்றவர்கள் என்று இந்த காஞ்சி மகான் தொடருக்கு கிடைத்த வரவேற்பு என்பது நேயர்கள் எங்கள் மீது காட்டக்கூடிய அன்புக்கு அனந்த கோடி ஆயிரம் கோடி நமஸ்காரங்கள். காரணம், இந்த மண்ணுலகில் தன்னலம் சுரந்து பொதுநலத்திற்காகவே வாழ்ந்த பீடாதிபதிகளில் ஒருவர் காஞ்சி மகா பெரிய சுவாமிகள். சைவ வைணவ வேதத்தை துறந்து எல்லா மடாதிபதிகளாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் காஞ்சி மகான். சர்வ சமய மத வழிபாட்டிற்கு ஒரு கலங்கரை விளக்கமாக, ஒரு வித்தாக விளங்கிய அச்சாணி காஞ்சி மகாபெரிய சுவாமிகள். இப்படி நிறைய வார்த்தைகளில் வர்ண ஜாலங்களை பெரிவாளுக்கு அடுக்கி கொண்டே போகலாம். காரணம், அப்பேற்பட்ட ஞான தபசு காஞ்சி மகாபெரிய சுவாமிகள். அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பேராசிரியர், அவர் பெயர் ராபின்சன். அவர் தமிழகம் வருகின்றார், இந்தியாவிற்கு வந்தார். பேராசிரியர் ராபின்சனை பற்றி தெரியாதவர்கள் இருக்க முடியாது. கிரேக்க வேதாந்தத்தில் தேர்ச்சி பெற்றவர். அவர் ஒரு இல்லற ஞானி. அவர் இந்தியா வந்தபோது அங்கிருந்த சிலர், நீங்கள் காஞ்சிக்கு செல்லுங்கள், அது பெரிய இறை வழிபாட்டு தேசம், இறை வழிபாட்டு மண், திருக்கோயில் மண், கடவுள் மண் என்றெல்லாம் அந்த கிரேக்க ஞானியிடம், கிரேக்க தத்துவ பேராசிரியரிடம், அந்த வேதாந்த ஆசிரியரிடம் சொல்லி இருக்கிறார்கள். அந்த ராபின்சனுக்கு சென்னையில் ஒரு நண்பர் உண்டு. அவரும் காஞ்சி மகான் குறித்து, மடம் குறித்து நிறைய செய்திகளை ராபின்சனினுடைய செவியில் படும்படி சொல்லி இருக்கிறார்கள். பிறகு பல்வேறு நாடுகளிலிருந்து வந்து சங்கமித்த சென்னையில் சேர்ந்த அத்தனை தத்துவ பேராசிரியர்கள், வேதாந்த தத்துவ பேராசிரியர்கள் ஒன்று திரண்டு காஞ்சிக்கு போகிறார்கள். பல குழுக்களாக பெறுகிறார்கள். அந்த ஒரு குழுவுக்கு வழிநடத்தக்கூடிய ராபின்சன் மடத்திற்குள் போகின்றார். ஒரு சிறு குடிசை, அவர் போன காலத்தில் சிறு குடிசை. பல்வேறு குழுக்களாக பிரிந்து உள்ளே போன போது ஒரு 200-300 பேர் அங்கே இருந்து பெரியவரை சுற்றி கொண்டு கயிற்றுக்கட்டலில் இருந்த அவரை தரிசித்து, சில பேர் தங்கள் குறைகளை சொல்லி அன்பை முணுமுணுத்து இப்படி போயிருக்காங்க. ஓரமாக இருந்து பார்த்த ராபின்சன், இந்த கூட்டத்தில் நாம் எப்படி போய் அவரை பார்ப்பது, நமக்கு முன்பின் யாரையும் தெரியாது, இதையெல்லாம் மனதில் நினைத்து கொண்டு முன்னே போனவர் பின்னே வந்திருக்கிறார். ஒரு இளைஞர் ஓடி வந்தார். அந்த குறுகிய வாசல் வழியாக ராபின்சன் வெளியேறுகின்ற போது ஒரு நிமிடம், வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய பேராசிரியர்களில் யார் ராபின்சன் பெரியவா அழைக்கிறார். நடந்த செய்தி வரலாற்று பதிவு. என் நண்பர்களே, வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய பேராசிரியர்களில் யார் ராபின்சன் பெரியவா அழைக்கிறார். இந்த மயிர்கூச்சல் என்பார்களே, அப்படி அந்த ராபின்சன் வெடவெடத்து நடுங்கி நேரடியாக பெரியவரிடத்தில் போய் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்தவுடன் பெரியவா சொன்னாரா, கைத்துக்கட்டில் ஓரமாக இப்படி உக்காந்துக்கோ அப்படின்னொன்ன சில நிமிடங்கள் பார்க்க முடியுமா, அவருடைய பாதார விந்தங்களை தரிசிக்க முடியுமா, பாவ விமோச்சனம் பெற முடியுமா
என்றெல்லாம் மனதிற்குள்ளே கனவுகளோடு என்ன ஏக்கங்களோடு போன ராபின்சனுக்கு சில மணி நேர கலந்துரையாடல் நடந்து வெளியில் வந்திருக்கிறார். நெக்குருகி போகின்றார் ராபின்சன். இப்படி ஒரு மகானை நான் நேரில் சந்தித்தது இல்லை. இவர் மனித வடிவில் வாழும் கடவுள். அவர் சொன்ன வார்த்தை பதிவு செஞ்சிட்டார். சென்னை வராரு, நண்பர்களோடு பகிர்ந்துக்கிறாரு, அமெரிக்கா போயிடுறார். 1994 ஏப்ரல் மாதம் மீண்டும் சென்னைக்கு வரக்கூடிய பாக்கியம். இப்பதான் நேயர்கள் ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். அடுத்த 1-2 நொடிகள் அப்படியே மெய் சிலிர்க்கக்கூடிய ஒரு சம்பவம். தன்னுடைய பணிக்காக வருகின்றார். பெரியவரை மனதிற்குள்ளே எப்போதும் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ராபின்சன் அந்த சென்னையை சேர்ந்த நண்பரை தொடர்பு கொண்டு தொலைபேசியில் பேசுகின்றார். அடுத்த வாரம் வாக்கில் நாம் மடத்திற்கு செல்லலாமா, பெரியவரை பார்க்கலாமா என்று. அந்த முனையில் மெல்லிய குரல் தழுதழுக்க அந்த ஏப்ரல் மாதத்தில் சொன்னது, பெரியவா சித்தியாகிவிட்டார், பெரியவா இறைவனோடு கலந்து விட்டார். அடுத்த வரி ராபின்சன் கேட்டது, இட் இஸ் ஆன் 8th or 9th. இட் இஸ் ஆன் 8th or 9th. 8ஆ 9ஆ அவருடைய இறந்த தேதி என்றவுடன் வெளவெளத்து போயிருக்கிறார். தொலைபேசியின் மறுமுனையில் பேசியவர். காரணம், ராபின்சன் அமெரிக்காவில் இருக்கின்றார், பெரியவர் காஞ்சி மடத்தில் இருக்கின்றார். இவர் உயிர் பிரிந்து 4 மாதங்களுக்கு பிறகு அதை பற்றிய சுவடுகளே தெரியாதவர் கேட்கின்றார், சித்தியாகிவிட்டார் என்றவுடன் இஸ் இட் ஆன் 8th or 9th என்கின்ற கேட்டவுடன் எப்படி உங்களுக்கு தெரியும் என்றார். அந்த மறுமுனையில் பேசியவர், கரெக்ட், 8ஆம் தேதி இயற்கை இறைவனோடு கலந்தார், ஞானமாக கலந்தார் என்றார். ராபின்சன் சொன்னார், எனக்கு 7ஆம் தேதி நள்ளிரவு நாளை கதிரவன் உதிக்கின்ற போது நான் விண்ணில் இருப்பேன், பை பை என்று சொன்னதாக கனவில் பேசினார். நான் சொல்வதை அமெரிக்க நண்பர்களோ என் குடும்பத்தாரோ குசும்பு செயல் என்றோ விளையாட்டு விபரீதம் என்றோ நினைத்து விடுவார்கள் என்று யாரிடமும் பேசவில்லை. நான் மடத்துக்கு போனதும் மடம் பற்றிய தகவலையும் முன்பு உன்னிடத்தில்தான் கேட்டேன், எப்பொழுதும் சொல்கின்றேன். ராபின்சன்னாக எனக்கு கனவிலே பை பை சொன்னவர் எங்களுடைய மகான். இன்று முதல் அவர் என் இல்லத்தில் படமாக இருந்து எனக்கு பாடம் எடுப்பார் என்று கண்ணீர் விட்டிருக்கிறார். ராபின்சன்னை போல 1000 மனிதர்களின் இதயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மகான், காஞ்சி மகான்.